மறுநாள் காலை இனியனுக்கு மூக்கடைப்பு ஏற்பட்டது. மூச்சு விட முடியாமல் தவித்தான். மங்கலம் பாட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து அதில் ஒரு துண்டு சுக்கை தட்டி போட்டார். இந்த சுக்கு நீரின் ஆவியை பிடி இனியா, மூக்கடைப்பு ஓடிவிடும் என்றார். அந்த சூடான ஆவி இனியனின் நாசியை திறந்தது. சமையலறை பொருட்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்தவையா என்று அவன் வியந்தான். அப்போது இனியனின் தோழி நிலா வீட்டிற்கு வந்தாள். அவளுக்கு தொண்டை கரகரப்பாக இருந்தது. பாட்டி, எனக்கு பேசவே முடியல என்று நிலா வருத்தப்பட்டாள். இனியன் உடனே பாட்டியிடம் ஓடினான். பாட்டி அவனிடம் சுக்கு, மிளகு மற்றும் திப்பிலி கலந்த பொடியை கொடுத்தார். இனியன் அதை நிலாவிடம் கொடுத்து, நிலா, இதை சாப்பிடு, உன் தொண்டைவலி மாயமாய் மறைந்துவிடும் என்றான். நிலாவுக்கு தொண்டைவலி குறைந்தாலும் லேசாக தலைவலிப்பதாகச் சொன்னாள். மங்கலம் பாட்டி உடனே சில துளசி இலைகள், ஒரு துண்டு சுக்கு மற்றும் சில கிராம்புகளை லவங்கம் எடுத்து அரைத்தார். அந்த விழுதை நிலாவின் நெற்றியில் பற்று போட்டார். இன்னும் 10 நிமிடத்தில் பாரமா, உன் தலைவலி எங்கே போனதென்றே தெரியாது என்று பாட்டி அன்புடன் சொன்னார். மாலையில் மாமா அருள் வீட்டிற்கு வந்தார். அவருக்கு நிற்காமல் விக்கல் வந்து கொண்டிருந்தது. அதோடு அஜீரணமாகவும் இருப்பதாக கூறினார். பாட்டி உடனே நெல்லிக்காய் சாறுடன் சிறிது தேன் கலந்து கொடுத்தார். இது உன் விக்கலை நிறுத்தும் என்றார். பிறகு இஞ்சி, சீரகம் மற்றும் கருவேப்பிலை கலந்த தண்ணீரை கொடுத்து, அஜீரணத்திற்கு இதுதான் அருமருந்து என்று விளக்கினார். வயிறு ஊதிப்போய் இருக்கிறது பாட்டி, வாயு தொல்லை தாங்கவில்லை என்று அருள்மாமா வருத்தப்பட்டார். இனியன் உடனே பாட்டியின் அஞ்சரை பெட்டியிலிருந்து காய்ந்த வேப்பம்பூக்களை எடுத்து காட்டினான். மாமா, பாட்டி சொன்னாங்க, இந்த வேப்பம்பூவை உணவில் சேர்த்தால் வாயு தொல்லை நீங்கும் என்று அவன் அறிவுரை கூறினான். அருள்மாமா இனியனின் அறிவைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பக்கத்து வீட்டு பெண்மணி கலா வந்திருந்தார். அவருக்கு வயிற்று வலியும் மலச்சிக்கலும் இருந்தது. பாட்டி உடனே ஒரு கிண்ணத்தில் குளிர்ந்த மோரை எடுத்து அதில் ஊற வைத்த வெந்தயத்தை போட்டார். இதை சாப்பிடுங்கள் கலா, வயிற்று வலி குறையும். அப்புறம் கொஞ்சம் காய்ந்த திராட்சைகளை சாப்பிடுங்கள், மலச்சிக்கல் தீரும் என்று வைத்தியம் சொன்னார். கலாவின் மகள் அமுதாவிற்கு வாயில் புண் இருந்தது. கண்களும் எரிச்சலாக இருந்தன. மங்கலம் பாட்டி தேங்காய்பாலை எடுத்து அவள் வாய்ப்புண்ணில் தடவச் சொன்னார். பிறகு ஊறவைத்த வெந்தயத்தை ஒரு மெல்லிய துணியில் கட்டி அவள் கண்களின் மேல் வைத்தார். இந்த வெந்தய காப்பு உன் கண் எரிச்சலை உடனே குறைக்கும் கண்ணே என்றார் பாட்டி. பாட்டி, எனக்கும் சருமம் அழகாக இருக்க வேண்டும் என்று இனியன் விளையாட்டாக கேட்டான். பாட்டி அவனிடம் ஆரஞ்சு தோல்பொடியை கொடுத்து, இதை பூசிக்கொள், முகம் ஜொலிக்கும் என்றார். அப்போது பாட்டிக்கு இடுப்பு வலிப்பதை பார்த்த இனியன் பூண்டு காய்ச்சிய எண்ணெயை எடுத்து வந்து பாட்டியின் முதுகில் தடவிவிட்டான். பாட்டி, நீங்க சொல்லிக் கொடுத்த வைத்தியம் எனக்கு இப்போ கைவந்த கலை என்றான் பெருமையாக. அன்று இரவு இனியன் தனது அஞ்சரை பெட்டியை ஒரு பொக்கிஷமாக பார்த்தான். நம் வீட்டிலேயே இவ்வளவு மருந்துகள் இருக்கும்போது கவலை எதற்கு என்று நினைத்துக் கொண்டான். மங்கலம் பாட்டி அவனை அணைத்துக் கொண்டு, இயற்கையை நேசித்தால் அது நம்மை காக்கும் என்றார். இனியன் இப்போது அந்த வீட்டின் குட்டி மருத்துவர் ஆகிவிட்டான்.